உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் 2 விதமான டெக்னிக்கல் ஊசி வச்சுருக்கேன். ஊசி போடும்போது வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடவா அப்படின்றார். சொன்னேன், போதுங்க, ஒரு வழியே போதும், எதுக்கு 2 வழி ஒரே நேரத்தில்? இந்த மேடையில் எனக்கு வர்ற சால்வை துண்டெல்லாம் அனாதையிலத்து கொடுத்துருவேன் அப்படின்னு. ஒரு ஆள் எந்திரிச்சு செருப்பில் என்ன செய்றீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க அனுப்பிச்சு வச்சது அதுவும் எனக்கு வரும் போல அப்படின்னு. சின்ன சாமி இறந்ததுக்கு பெரிய சாமி வந்தான், பெரிய சாமி இறந்ததுக்கு சின்ன சாமி வந்தான். கீழே 2 டவுட் ஆயிடுச்சு. பெரிய சாமி வந்து சின்ன சாமி வந்தேன், சரி, மறுபடியும் எப்படி சின்ன சாமி பெரிய சாமி வர முடியும்? ஏழை லூஸ் போல, என் கல்யாணத்துக்கு நீ வந்த, அப்புறம் உன் கல்யாணம் நான் வந்தில்ல, ஆமாம் அப்படின்னு இருக்கான். சயின்ஸ் வாத்தியார் வந்தார். மாணவர்களே, நான் சொல்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் போதும். நாய் நன்றி உள்ளது, ஆடு ருசி உள்ளது அப்படின்னு இருக்கான். சரி, பரிசு எப்படா எழுதியிருக்க அப்படின்றார். தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன், பரவாயில்ல. எப்படி எதிர்த்தாப்புல உட்காந்துல அவன் பேப்பரில் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு அது வரைக்கும் எழுதியிருக்கேன், ஒன்றும் காட்ட மறந்துட்டேன். வாத்தியார் சொல்கிறார், நீ முருகேசன் பையன் தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். உங்கள் அப்பா என்கிட்ட தான்டா படித்தாரு? உங்கள் அப்பா என்கிட்ட தான் படித்தார். அப்பா என்ன செய்கிறாரு? மாடு மேய்க்கிறார். மாடு மேய்ச்சிக்கிட்டாரு. அடுத்து நான் மேய்க்க உன்ட்ட படித்தா அப்போ என்னையா செய்ய முடியும்? காலையில் பெட்டிலேருந்து எந்திரிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் தலை சுற்றுது. அப்போ 10 நிமிஷம் லேட்டாக இருந்தீங்க, இது என்ன ஒரு பிரச்சனை? இதை போய் கொண்டு வந்துக்கிட்டீங்க, வேற என்னங்க அதை சொல்லுங்க. என்னங்க தலை சுத்துன்றீங்களே, வலது பக்கம் சுத்துதா இடது பக்கம் சுத்துதா அப்படின்னு இருக்கான். எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்றாங்க. அப்படியா? ஒன்று நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாப்போம். எனக்கு சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாயா, ஏன் அங்கே